ஒன்று சாமின்னு கையெடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? தொழிலதிபர்களின் மகன்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பைக் குடோனில் கிடந்தார். கொலை நடந்த எல்லா இடத்துலயும் உங்க 2 பேரோட மொபைல் நம்பரும் டிராவல் ஆனதா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த எல்லாத்தையும் கொலை பண்ணது காரணம் என்னன்னு தெரியுமா? எந்த ஆவியா இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தை சார்ந்த புனித நூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா என்பி. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். ரைட்ஸ் இருக்கா? அதெல்லாம் இல்லீங்க. இல்ல ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. ஓகே தொடர்ந்து படம் ஷூட் போயிட்டு படம் ஷூட்ல பர்மிஷன் கேட்டு ஹாஃப் டே வந்த என்பிகா தனியா பாராட்டோம். ஷூட் வந்து மூணார்ல வச்சாங்க. அங்க இருந்து நமக்காக வந்து மாஃபியா பண்ணி ஃபர்ஸ்ட் பேசினால நான் சிச்சேன். போதும் சொல்லுது என்பி. நீங்க ஸ்கூலுக்கே போறீங்களா? இல்ல சீசா அதிர்ச்சி. இங்க பாரு எத்தனை பொக்கேன்னு. என்னடா இத்தனை பொக்கே இருக்கு? பேசி இதுக்கு எவ்வளவு gift box இதெல்லாம் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். தற்குறிப்பட்டி மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த பொக்கே குடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா இங்க இருந்து வெளியே போறவங்க எல்லாமே மிகப்பெரிய பிரபலமாகி சினிமால பல சாதனைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா நாங்க இங்கே தான் உட்கார்ந்து இருக்கோமே. அது உங்க கண்ணுக்கு தெரியல. அதுக்கு தாண்டா வர. நீ நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இங்க இருந்து போனவங்க எல்லாம் பெரிய பிரபலமாயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பொக்கேவோட நீங்க வரணும் அப்படிங்கறது உங்களை எல்லாம் உத்வேகப்படுத்துறோம். முதல் செலிபிரிட்டியை கூப்பிட்டுருவோமா? இவரோட ரிக்ரியேஷன் வீடியோ எல்லாமே ஒரிஜினலுக்கு கொஞ்சம் கூட குறையாம இருக்கிற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகன். கனா காணும் காலங்கள்ல தன்னோட கனா காணும் காலங்கள்ல தன்னோட சுட்டித்தனமான மூணாவது பேச்சு காட்டு தெரியுது. நீ மூடு. தன்னோட சுட்டித்தனத்தினால நடிச்சு நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்ச ராஜு. லெட்ஸ் வெல்கம் விஸ்வாமித்ரா.
ரூபாய்க்கு இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. இது என்னன்னா உனக்கு சின்ன கிஃப்ட். இந்த பிளாக் ஷீப் வேல்யூ ஆப்ல போயிட்டு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணினா ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ உனக்கு. சூப்பர். ஓகேவா? எந்த சப்ஸ்கிரிப்ஷன்? நெட்ஃபிளிக்ஸ் தருவாங்க, பிளாக் ஷீப் வேல்யூ தான் தருவாங்க. நீங்க பிளாக் ஷீப் வேல்யூ ஃப்ரீ. இப்ப நீங்க பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க. கேரளாக்கு ஒரு மலர் டீச்சர் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மலர் டீச்சர் இல்லையேன்னு ஃபீல் பண்ண தமிழ் பசங்களுக்காகவே பவி டீச்சரா அம்மா பவி டீச்சராமா இப்ப நம்ம தமிழ்நாட்டு மலர் டீச்சரா நம்ம பசங்க மனசை கொள்ளையடிக்கிற லெட்ஸ் வெல்கம் சங்கீதா. மலரே நின்னே காணாதிருந்தாள். எல்லாரும் ரெடியா இருங்க. 4 ஜோக் இருக்கு ஒவ்வொருத்தரையும். ஓகே ஓகே ஓகே. உண்மையிலேயே அக்கா ரொம்ப தங்கமானவங்க. என்னுடைய ஃபேவரட் பேஷண்ட் அக்கா. அவன் டாக்டர். இவங்களோட அழகான சிரிப்புக்கு நானும் ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்கப்புறம் வராது. உன் ஜோக் சொல்லு. அதை விட அவ்வளவு அழகா இருக்காங்க. ஏன் அவன் 2 பேரும் உட்கார வச்சாங்க? தேடி வந்து உட்கார்ந்தாங்க. உன் பக்கத்துல உட்கார கூடாது. நீங்க இவ்வளவு பேசுறாங்க. அவட்ட மைக் இல்ல. மைக் இல்ல. அதுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. நானே உண்மையிலே இதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். என்ன இருக்குன்னு கேக்குறேன். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கனா QR கார்டு இல்ல, நான் QR கோடு. QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன். என்ன ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்? ஸ்பெல்லிங் சொல்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, அடுத்ததாக இவங்க பேர்ல இருக்கிற சவுண்ட் எப்பவுமே இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லயும் இருக்கும். நம்ம பங்காளிகளின் சேனலான ஃபைனலில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சன் டிவி டாப் குக் டூப் குக் வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சொல்லிரா என்பி. இதுல வந்து ஒரு QR கோட் இருக்கு. செம ஸ்வீட்டா பேசுறீங்க. ஏதோ சொல்றான்டா கேளுடா. செம ஸ்வீட்டா பேசுறீங்க. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஓடியா போடா. ஓடியா. போடா வாங்க போடா. இல்ல அந்த கவுண்டர் அவரே சொல்லி குடுத்து அவரே தரல. அடுத்ததாக தற்குறிப்பட்டிக்கு வர போறது யாருன்னா பேர்ல மட்டும் இல்ல டான்ஸ்னு வந்தாலும் இவரு ராஜா தான். டிக்டாக்ல ஆரம்பிச்சு ஒரு சின்ன சாதாரண பையனா இருந்து உலக OTT டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல கதாநாயகனா வளர்ந்திருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் ராஜா வெற்றி பிரபு. ராஜா ரொம்ப நன்றி. ராஜா ரொம்ப சந்தோஷமா. அவன் உன் பேரே கரெக்ட்டா சொல்ல மாட்டான். ராஜு ட்ரிப் அப்படி போயிடும். இல்ல நண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி தெரியும். நீங்க நண்பன் தான் பேசிப்பீங்க. ராஜா ப்ரோ ஆல்ரெடி உங்களை விஸ்வா மலர் சவுண்ட் எல்லாரும் ஆல்ரெடி பிடிக்கும். மலர் இல்லையே கனெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபேவரட் தான். இன்னொரு ஆள் கெஸ்ட் வந்துட்டு மொத்தம் வச்சிருக்கேன். அதை பேசுறேன். இது என்ன நடுவில் குறுக்க வரானுங்க. இல்ல நான் ஒன்று சொல்லணும். நான் பிளாக் ஷீப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரேண்டம் வீடியோஸ் பண்றதுல இருந்தே நான் பிளாக் ஷீப்போட தீவிர ஃபேன். எல்லாரும் ஜோரா ஒருத்தர கை தட்டுங்க. ஸோ இப்போ இங்க ஷோல இருக்கிறது எனக்கு நிஜமாலுமே ஹாப்பி. ரொம்ப ஆமா நானும் மறந்துட்டேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த சேனல். அது இந்த சேனல்மா. நாங்க இந்த சேனலுக்கு. அடுத்ததாக நம்ம தற்குறிப்பட்டிக்கு வர போற கெஸ்ட் யாருன்னா கலக்க போகுது யாரு ஷோல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடியும் தனியா தெரிவாரு. யாரு கால் பண்ணாலும் பயப்படாம எடுக்கிறவங்க கூட இவரு கால் வந்தா அலறுவாங்க. இவரோட மகேஷ் என்ன காமெடி ஷோஸ்ல தான் இவரோட ஆட்சின்னு பார்த்தா LCUல வந்தாரு காமாட்சியா. சின்ன திரையில காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணி கலக்கிட்டு இருந்த இவரு இப்போ சொந்தமா ஸ்கிரிப்ட் பண்ணி வெள்ளித்திரைக்கும் கலக்க வராரு. லெட்ஸ் வெல்கம் தீனா. சோ ஆக மொத்தம் இந்த எபிசோட் கலகலப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த வித மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்க. அப்படி ஒன்றும் தெரியல. இன்னும் EMI தானே கட்டிட்டு இருக்கா. இல்ல ப்ரோ அது சொந்த வீடு. அப்படியே EMI 3 லோன் போகுது. சும்மா பேசாத ப்ரோ. பிளாக் ஷீப் வேல்யூ பேஜ் ஓகே ஆப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயா? இல்ல ப்ரோ பிளாக் BS வேல்யூ இந்த QR கோட ஸ்கேன் பண்ணா 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஆல்ரெடி நான் 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் பண்ணா வொர்க் ஆகும். அது இது இந்த வருஷமே வொர்க் ஆகாது. சரி ஓகே. இது வரைக்கும் நான் BS வேல்யூல எல்லா எபிசோட்ஸுமே பார்த்திருக்கேன். இந்த ஷோ எல்லா ஷோமே பார்ப்பேன். ட்ரை பண்ணுவோம்ல இருந்து திருடா எல்லா ஷோமே பார்த்திருக்கேன். எந்த ஒரு ஷோமே தேவையில்லாத ஷோவா நான் பார்த்தது இல்ல. ஷோல இருக்கிற ஒரு சிலது வேணா தேவையில்லாததா இருக்கு. ஆனா எல்லா ஷோமே தேவையானதா தான் இருக்கு. பாஸ் நீங்க அந்த 3 பேர் பார்க்காம இங்க பேசிட்டு இருக்கீங்க. அங்க சென்டர் செல்ல ஒரு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. கடைசி வரைக்கும் அவர் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். இது இருந்தே எல்லா எபிசோட பார்த்திருக்கீங்க. அண்ணா நீங்களா ஜாலியா பேசுன்னு ஒரு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் மைக்கே கொடுக்காம அவர் எவ்வளவு இருக்காங்க. அவர் வந்து உங்களுக்கு தெரியல. அவர் வந்து கனால எவ்வளவு பெரிய ஆள் தெரியும். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? என்ன சொல்றீங்க? ஆமா பெரிய ஆள். இல்ல அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து கார்டு எடுத்துக்கங்க. Village sleep.
சரி வில்லேஜ் வேக் அப். உண்மையிலே தூக்கிட்டேன் நான். உண்மையிலே எவ்வளவு நேரம் அநியாயத்துக்கு. ஏன் காஃபி ஒன்று கொடுங்க. புதுசா அந்த கெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சங்கீதா, சவுண்ட், தீனா ப்ரோ, விஸ்வா, நீங்க 5 பேர் முதல்ல சொல்லுங்க. யார நம்ம டவுட் இருக்கு, மாஃபி யாரா இருக்குன்னு அதிர்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அதான் தோணுது. இது வந்து ராஜா ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, உனக்கு யார் மேல டவுட் இருக்கு? யார் மாஃபியா? யார் மேல டவுட் இருக்குன்னா எதை பத்தி கேக்குறீங்க? யார் மாஃபியாவா அந்த மாதிரி? அப்படியே அப்படி. நான் பொதுவா சொல்லிட்டேன் இவன் மேல டவுட் இருக்கு. ஜெனியூனா தான் விளையாடணும், கேமா தான் விளையாடணும். ஓகே வன்மத்தை சேம் டு யூ. ஓகே ஓகே ரெடி. தீனா ப்ரோ யாரு? எனக்கு குட்டி வினோத் மேல. ஐயா அவன் மேல சந்தேகம் எல்லாம் படாதீங்கயா, ஸ்ட்ரைட்டா தூக்கிடுவான். இவர் ஒருத்தர் தான் வீடியோ கரெக்டா பாத்துருக்காரு, அதனால தான் கரெக்டா ஃபாலோ பண்றாரு. ஓகே சவுண்ட் நீ இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணுவோம். சவுண்ட் அந்த ரெட் டி-ஷர்ட் சேஜு. சேஜு அண்ணா. சேஜுவா? சரி ஆக்சுவலி கொஞ்சம் மைக் ப்ராப்ளம்ன்றத ஃபீல் பண்றாங்க. அதனால பிரகதீஷ் ப்ரோ நம்ம தூக்கிட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் மைக் இருக்குது கரெக்ட் ஆயிரும். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு புடுறீங்க. பண்ணாதீங்க, என்கிட்ட ஒரு முக்கியமான பவர் இருக்கு, எல்லாருக்கும் தேவைப்படும். என்ன சொல்றேன்னா பவர் எங்கள்ட்ட கொடுத்து நீ கிளம்பு. இல்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? நான் இல்ல ஐயா என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. என்னோட பவரை வச்சு தான் நம்மளோட வில்லேஜே காப்பாற்ற முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? நான் என்ன சொல்றேன்னா எடுத்த உடனே இப்ப எல்லாரும் மேல சந்தேகம் வருது. எனக்கு விஸ்வாமா லைட்டா வருது. நாங்க சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்க, யார் யார் மேல உங்களுக்கு எங்க கிட்ட மட்டும் கேட்டீங்க? எல்லாரும் ஒரு சொல்லிட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு குட்டி வினோ மேல. எனக்கு புதுசா ஒரு 5 கெஸ்ட்ல ஒரு ஆள் மாஃபியா கன்ஃபார்ம் இருக்கலாம். ஏன்னா அவங்க அது யாருன்னு சொல்லு. பைத்தியக்காரனா அது எங்க வேணா இருக்கலாம். என் பக்கத்துல உட்காரலாம். பிளாக் சட்டை போடலாம். ஒரு பேரு தீனாவா இருக்கலாம். இது ஜோக். சரி ஓகே. இல்ல தீனாவுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி இருந்தா தூங்கும்போது ஃபர்ஸ்ட் கொல்றது ஒண்ணாயா இருக்கும். தீனா சாரி ஓகே. நான் ஒன்னு சொல்றேன். 5 கெஸ்ட்ல ஒருத்தர் டவுட் இருக்கு சரியா? அது சௌந்தர்யாவா இருக்கலாம். சொல்லு. சரி நீ இல்லன்றதுக்கு நீ எதனா சொல்லு. சவுண்ட் நான் மட்டும் இங்க இருந்து போயிட்டேனா எல்லாரும் செத்துருவீங்க. சரி இல்ல நான் ஒன்னு சொல்றேன். நீ இருந்தானா எல்லாரும் செத்துவாங்க அப்பயும். இத மட்டும் சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்களோ? ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு சவுண்ட் தான்றது. நான் இருந்து சாகுறதை விட இல்லாம சாகுறது ரொம்ப பெருசு. என்ன சாகடிக்காத. சரி இல்ல நான் ஒன்னு கேக்குறேன். இப்போ நீ யாரு டிஃபெண்ட்லாம் பண்ண வேணாம். நான் இதுதான் அப்படிலாம் நீ சொல்லி டிஃபெண்ட் பண்ண வேணாம். இந்த ஷோவோட ஃபார்மட் என்ன, ரூல்ஸ் என்ன, ஒருத்தருக்கு இருக்கிற பவர் என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா நீ இந்த ஷோல இருக்கலாம். இல்லனா நீ வெளில போய் வெளில போங்க. ஃபர்ஸ்ட் இவரை சாவடிங்க. மத்தவங்களா கெஸ் பண்ணிருங்க. யாரா ஒரு லோகி சவுண்ட் ஒரு கெஸ். நீ ரொம்ப நேரமா நீ பேசுற. எனக்கு உன் மேல இப்ப டவுட் ஆகுது. யாரு கேளுங்க நீ சொல்ற. எனக்கு அதனால தான் எல்லாரும் அமைதியாவே இருக்கோம். எல்லா ரத்தம்ல அதான் துடிக்குது. தம்பி எனக்கு விஸ்வாமா லைட் டவுட் வருதுடா. ராஜா டிப்ரோ இல்ல கொஞ்சம் பக்கத்துல ஒரு பதட்டம் ஒன்னு தெரியுது. அது உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கா? அப்ப விஸ்வா ஃபர்ஸ்ட் வோட்டிங் போடுவோம். ஃபர்ஸ்ட் வோட்டிங். எனக்கு அதிர்ச்சி சொல்றானா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லைட்டா கண்ணு திறந்து பாத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. இப்ப பாருங்க சூடு பிடிக்க ஆட்டம். ரிக்கி இருங்க நான் ஃபர்ஸ்ட் வோட்டிங் இருக்கு. டிஃபெண்ட் பண்ணு. என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. அத வச்சு ஆளுக்கு பவர் இருக்குனா புரியலையே. என்கிட்ட நல்லா பேசுற பவர் கூட தான் இருக்கு உங்ககிட்ட. ஆனா விட மாட்டறானே. என்ன பண்ணது? சில பவர் யூஸ் பண்ண முடியாது. நைட்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு பவர் வச்சிருக்கேன். அந்த பவர் எனக்கு தெரியும். அந்த பவர் அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுப்பா. எந்த பயனும் இல்ல. என்ன பாத்து கொண்டீங்க? அதான் நானும் கேக்குறேன். ஏன் அப்படி பண்ற? உட்கார்ந்து போறானே விடாடா. எனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலையா? ஆமா. நீ வெளில போடு. ஓகே. சரி. உண்மையிலேயே பவர் இருக்குனா நம்புங்க. ஃபர்ஸ்ட் வோட்டிங் இருங்க என்ன ஃபர்ஸ்ட் வோட்டிங்கடா. எதுக்கு இருக்கீ? நான் தான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வோட்டிங்டா. யாருன்னு தெரியலடா. தம்பி ரிஸ்கில ஓபனிங் எப்ப கஷ்டம் தூங்கிலடா. தம்பி இந்த நைட் நம்ம தாண்ட மாட்டோம். யாரையே தூக்கிட்டு போயிடுவோம். அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாது. எனக்கு ராஜ்குமார் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ராஜ்குமார் எனக்கு டவுட் இருக்கு. ஆமாண்டா. ராஜ்குமார் மேல ஒரு டவுட் நீ இருக்கு. இடம் மாறி வந்ததுல இருந்து எனக்கு இப்ப அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. காட் அவன் ஃபேஸ் பாருங்க கேவலமா ஆக்ட் பண்றான். வாய பாரு. என்ன ஏன்டா சொல்ற சம்பந்தம் இல்ல. அந்த பூர்வத்தை சுருக்காம நிமித்தாம நார்மலா பேசு. என்ன ஏன்டா சொல்றீங்க? சும்மா டவுட். ஏன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஃபர்ஸ்ட் வோட்டிங்டா. எதுக்குடா? மாத்தி உட்கார்ந்தல நான் தான் தூக்குறேன். தவறு மாமா மருகையா. ராஜ்குமாரோட ஃபர்ஸ்ட் வோட்டிங் மெஜாரிட்டி. ஏன்டா சம்பந்தம் இல்ல ரேண்டம் என்ன தூக்குறீங்க? டேய் இங்க பாரு உன் வாதத்தை மட்டும் வெச்சிரு. எங்கள்ட்ட கேள்வி கேட்டா நாங்க ஒரு கவுண்டர் போடுவோம். நான் இன்னொரு கவுண்டர் வரும். தேவலாம அது எங்களுக்கு சிரமம். சரி யார் நீ யாரு சொல்லிரடா. எனக்கு ஒரு பவர் இருக்கு. ஆட்டம். ஏய் இந்த ஷோ என்னடா இது? மாஃபியாவா இல்ல மாஃபியா பவர் ஷோவாடா? எவனே கேட்டாலும் பவர் இருக்கு. எவரிபடி. சரி ஓகே வேற ஏதாவது சொல்லு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆட்டம் நான் பேசினா அவுட் ஆயிரும் சொல்லிட்டு தான் இவ்வளவு அமைதியா இருந்தேன். சரியா? செகண்ட் ஆட்டம் பேசினா அவுட் ஆயிட்டேன். தெரியாம பேசிட்டேன். சத்தியமா நான் கிடையாது. இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனைனா என்ன தூக்கி. ஏய் குஸ்கா ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லடா. தூக்கு வேண்டா அவளை. சத்தியமா நான் இல்லடா. ஏய் சும்மா சாவுடா. எது மேல வேணாலும் சத்தியம் பண்றீங்க சொல்லுங்க. எது மேல சத்தியம் பண்ற? நீ ட்ரை பண்றா. ஒண்ணும் நடக்காதுடா. ரிக்கி மேல சத்தியம் பண்ணுங்க. ரிக்கி மேல சத்தியமா மாஃபியா இல்லங்க. பேசிக்கா அவர் நடிப்பாரானா? வராது. அப்ப அவர்தானா? ஆனா அத விட்டுறது இல்ல. அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். டேய் இல்லடா சத்தியமா நான் இல்லடா. இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுருங்கடா. ஆனா இப்படியே பண்ண வேலைக்கு ஆகாது. ஒரு தூக்கம் போயிடும். தூங்கிட்டதுக்கு அப்புறம் தெரியல. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியா காட்ஃபாதர் வேக் அப். யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? மாஃபியா யாரை கில் பண்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ண முடிக்கலாம். டாக்டர் மட்டும் கண்ண துறங்க. யாரை காப்பாத்துறீங்க?
டாக்டர் கண்ண முடிக்கங்க. போலீஸ் கண்ண திறங்க. யார் மேல சந்தேகமா இருக்கு? கண்ண முடிக்கங்க போலீஸ். ராம்போ கண்ண திறங்க. உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா ராம்போ? கண்ண முடிக்கங்க ராம்போ. வில்லேஜ் வேக் அப். சரி, ஊருக்குள்ள ஒரு இலை உழுந்துருச்சு. எது சிரிக்கிற போய் மாட்டு போ குட்டி. அப்படியா? சிரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவர் தான மாஃபியா போட்டிங்களா கரெக்ட்டா? வேறானா? நடிக்காதீங்க. இந்த முறை நம்ம ஊர்ல செத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இனிமே அவன் ஜாலியா இருக்கலாம். ஏன்னா உனக்கு என்னப்பா நீ போனோ. இது சுயநல பூமி. இங்க நம்ம ஆளுங்க யாரும் போடல. ஏன்னா நம்ம ஆளுங்க எதுக்கு அவரை போட்டுக்கிட்டு வைப்பாங்க. நான் ரெகுலரா ஷோ பாக்குறேன். சத்தியமா நான் கிடையாது. அப்ப அண்ணன் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா இவரை போட்டிருக்கான்னா நாளைக்கு சாவ போற கிழவிய போட்டு. தம்பி சும்மா வாதமானா நான் உண்மையில கண்ண முன்னல மாஃபியா கண்ண முன்ன பேசிட்டு இருந்தல. அப்ப நான் நோட் பண்ணேன். சரி யாருக்கும் கண்ண திறந்துட்டு சவுண்ட் வெச்சு ப்ளீஸ் கண்ண மூடு சொல்லு உன் இஷ்டத்துக்கு. அந்த சவுண்ட் இல்ல சவுண்ட் வெச்சு மைக்க போட்டுன பட்டன் கலெக்டர் முன்னாடியே கழட்டிட்டான். இங்க பாரு மைக் போட்டு பட்டன் கட்டறாரு. அது ஷோல வந்து என்ன கழட்டனே யாரும் கேக்குது. இந்த சைடுல தம்பி ரொம்ப சலசல ரொம்ப சவுண்ட் கேட்சி. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதிர்ச்சி. நீ புதுசா வந்ததனால சந்தேகப்படாத. இல்ல நான் ஒன்னு சொல்லிட்டா எனக்கு யார் மேல சந்தேகம்னா குட்டி வீண மேல சந்தேகம். எனக்கு வந்துச்சு. எப்பவுமே அவர் ஃபர்ஸ்ட் ஒண்ணே தான் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா ஏங்க என்ன கொண்டிருக்கீங்கன்னு சும்மா பேசுவாரு. சொன்ன உடனே அப்படியா நான் தானா ஐயோ அவர் போன பே தெரிஞ்சிருச்சு. கொன்னதே நம்ம தான் நம்மளா இருக்க போறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அந்த மூஞ்சி. அட்ரா இது ஒரு கரெக்ட்டான பாயிண்ட். நல்ல யோசனை தான். நல்ல யோசனை தான். இப்ப நீ சொன்னோனே பாயிண்ட் கரெக்ட் நான் அந்த ரிக்கி மேலயே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பேர் மேல அவனை வேணா சந்தேகப்படுங்க. நான் வில்லேஜர் தான். ஆக்சுவலி நம்ம டவுட் இருக்கு. எல்பியா நம்ம டவுட் இருக்கு. நீ இந்த காலை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? மாஃபியா வந்தா கால் இப்படி நடுக்கும். இப்போ வந்து அவர் தெனாவட்ல ஆடும்போது ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். புதுசா இருக்கே. இவனுக்கு உனக்கு பவர் இருக்காடா? இல்ல எல்லாருக்கும் பவர் இருக்கு. இல்ல நான் இப்பதான் விஸ்வாட்ட அவன் மேல டவுட் இருக்க மாதிரி இப்படி பார்த்தோன்னே அவன் என்னை பார்த்து இப்படின்னா அடுத்து விஸ்வான்னு சொல்ல வரதுக்குள்ள அவன் டக்குன்னு இப்ப என்பின்னு பாஞ்சிட்டானா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிக்கி ப்ரோ மேல டவுட் இருக்கு. ஏன்னா மாஃபியா வந்து கேம் விளையாடலாம். சி இப்ப 5 பேர் மாஃபியா இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவரை டார்கெட் பண்ணாங்க. அப்படியே ப்ளே சேஞ்ச் ஆகி அவர்கிட்ட போனாங்க. பின்னிட்டடாரு. ஏய் அவள டாலன்ட்டா நான் திருப்பி விடல. நீங்க எல்லாம் திருப்பிட்டீங்க. இதுல இருந்தே ராஜா மேல டவுட் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஒரு ஆள் டவுட் இருக்கு. மாஃபியா கன்ஃபார்ம். இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னா ராஜா கரெக்ட்டா இருந்துச்சு. தீனா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. டால்டா பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சும்மா பேர் மட்டும் சொல்லி கை தூக்காதீங்க. ஏன் பதிர்ச்சி நீ ஒரு பாயிண்ட் சொல்லு. சொல்லு நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. நான் சொல்ற பாயிண்ட் தான். நீங்க கண்ணை மூடிட்டு மாஃபியா யார் கில்லுன்னு கேக்கும்போது இந்த சைடு செம்ம சவுண்ட் கேட்டுச்சு. அதை தாண்டி வேறனா பாயிண்ட். இப்போ சவுண்ட் அது வரல. இது இப்படி இருங்க பாய். இப்படி கூட இருக்கலாம். அப்படி இருக்கலாம் வெச்சுக்கலாம். ஓகே இப்ப கோட் அடுத்த தள்ளி வைக்கலாமா? இல்லடா ரிக்கி பேரை சொன்னபோது இவங்க டீச்சர் வந்து ராஜா மேல டேய் அவங்க மேல பாஞ்சாங்க. இது சாரி வாயில வசம்ப வச்சு தேய்க்க. எனக்கு வந்து ராஜா மேலயும் என்பி மேலயும் டவுட்டா இருக்கு. என்பி யார் மேல? என்பி கரெக்ட். ரெண்டுல இவ்ளோ பேர் மேல டவுட் வந்தப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். என்பி மேல டவுட்னா யார் மேல வர ஏன்னா பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகே ரெண்டு பொண்ணுங்க ஷார்ப்பா சொல்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். பொண்ணுங்க அவ்வளவு சீரியஸ். ஏன்னா பசங்க டைவர்ட் ஆயிர வாய்ப்பு இருக்கு. பொண்ணுங்க அவ்வளவு டைவர்ட் ஆக மாட்டாங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா குட்டி வீணா இருக்கு. நான் வேற பேர் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நீங்க வேற ஆப்ஷன் மாத்திட்டீங்கன்னா வில்லேஜரா இருந்தான்னா இப்ப அடுத்த சாவு எனக்கு தான். சரியா? கண்டிப்பா என்னைய கண்டுபிடிச்சிட்டான். இவனுக்கு ஒரு பாயசத்தை போடுறேன். இல்லடா இப்படிதான் அவசரப்பட்டு முடிவு எடுத்து போயிருது எல்லா தடவையும். நான் வில்லேஜர் தான் உண்மையிலே. அவசரமா படுத்து எடுத்துறாங்க. எனக்கு ஒரு பவர் இருக்கு. அப்புறம் 5 அப்ப யார் போய் சொல்றா? எனக்கு பவரே இல்ல. வில்லேஜர் விஸ்வாதான். இல்ல அவர் வந்து அதிர்ச்சி என்ன பண்றாரு தெரியுமா? அவர் சைடுல யாருமே திரும்பி வரதுக்காக யார வேணா கை காமிச்சு உட்கார்ந்து அவங்கள பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இப்போ எனக்கு உங்க மேல ஒரு டவுட் நான் அப்ஜெக்ட் பண்றேன். அதிர்ச்சி அப்படி யோசிக்க வாய்ப்பே இல்ல. ஏய் அது நான் உன் மேல சந்தேகம் வரல. அவங்க அப்படி சொல்ற மாதிரி நீ யோசிக்க வாய்ப்பே இல்ல. இல்ல வாய்ப்பே இல்ல. எனக்கு இப்ப அதிர்ச்சி மேல எக்ஸ்ட்ரா நீங்க ரெண்டு பேருமே சண்டிதா நீங்க இப்படி மாற கூடாது. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பொண்ணுங்க டைவர்ட் ஆக மாட்டாங்கனே கன்ஃபார்ம். இது அது இல்ல. பொண்ணுங்க அவளுக்கு டைவர்ட் ஆக மாட்டாங்க. ஆனா அதிர்ச்சி நான் ஒன்னு சொல்லவா? ராஜ்குமார்னு கன்ஃபார்மா எனக்கு தோணுது. அமைதியாவே இருக்கான். ஏடா பேசினா தான் தூக்குறீங்க பேசாம தான் தூக்குறீங்க. யாரா நீங்க? ஏய் நீ வில்லேஜர்னா போராடுற. அவன் ஃபர்ஸ்ட் நம்ம நாமினேட் பண்ணதுல அவன் உறைஞ்சு போய் அப்படியே அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். நீ என்ன சொன்ன முத ஆட்டம்? அடுத்த ஆட்டம் நீ தூக்கிக்கன்னு சொன்னியா இல்லையா? அடுத்த ஆட்டம் நான் உன்னே தான் பிரச்சனை பண்ணா தூக்கிக்கோன்னு. அந்த ஆக்டிங் கம்மியா இருக்கலாம். அர்ஜுன் ப்ரோ அப்புறம் வந்து அயாஸ் ப்ரோ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காங்க. எதனா பேசினா தெரியும். ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. பாயிண்ட் வரட்டும். பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா
உண்மையிலே இந்த ஐயாசனம் இது நீங்க புரிஞ்சிக்கவே உங்களுக்கு எப்பவுமே தெரிய மாட்டேது. டேய் 2 வாட்டி வந்துருச்சு, அந்த வாட்டி வராதடா வில்லேஜர்ரா. நமக்கு புரிஞ்ச ராஜ்குமாரை தூக்கலாம்டா. டேய் என்ன பாருடா ஃபேஸ் கட்ட பாருடா. இற ஏன் இப்ப சம்பந்தம் இருக்கே. ஏ பார் உங்களுக்கு இந்த எபிசோட்லனா அடுத்த எபிசோட் உன்னை ராஜ்குமார் தூக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட் வர போறது இல்ல. எங்களுக்காக நீங்க ஒன்னு பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் வேற நேரா பாயிண்ட். சரி நான் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் எல்லார் மேலயும் டவுட் இருக்கு. யார் செத்தாலும் மாஃபியாவா இல்ல வில்லேஜானு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அதனால நீ செத்து போயிருங்க. டேய் 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 எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு? பிரகதீஷன் இருக்காரு. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? ஏய் புருவ தூக்கிட்டான். அவன் கன்ஃபார்ம். ஏடா புருவ தூக்கு. பவர் இருக்கு நீல அது என்ன பவர் சொல்லு. ஆனா ரிவீல் பண்ண கூடாதுலனா. டேய் இல்ல செகண்ட் வோட்டிங் போட்டு உனக்கு க்ளோஸ் பண்ண போறோம். இரு ஒரு சூப்பரா கேட்டான். சாவ போற பவர் சொல்லிட்டு சாவு. ஏய் கன்ஃபார்ம்டா ராஜ்குமார். ராஜ்குமார் ப்ரோ ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் வோட்டிங் மெஜாரிட்டி. நான் மாஃபியா இருந்தா ஃபர்ஸ்ட் என்பியா தான் தூக்கிருப்பேன். ஏன்னா அவன் என் மேல ஹெவியா ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றான். ஓகேவா? இப்போ என்ன தூக்குறீங்க என்பி இவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் பவருக்கு ரிவீல் பண்ணதுனால என்பி மேல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறான். எனக்கு என்பி என்னன்னு கூட தெரியாது. போலீஸ் இருந்துச்சுன்னா என்ன செக் பண்ணுங்க. வேற யாரா இருந்தா கூட என்ன செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை காட் ஃபாதரா இருந்தீனா ஃபயர் பிடிச்சிட்டான். அவன் வளர்னது நல்லா கேட்டிங்களா? போலீஸ் இருந்தா என்ன செக் பண்ணுங்க. வேற யாரா இருந்தாலும் என்ன செக் பண்ணுங்க. அப்ப அவனுக்கு என்ன பவர் இருக்கு? எனக்கு புரியல. அப்புறம் நான் போலீஸ் இல்லனே. நான் போலீஸ் இல்லனே. நீ மாஃபியா சொல்லிட்டு நீ எப்படி போலீஸ் இருப்ப? எனக்கு ஒரு பவர் இருக்கு. நான் இப்ப ரிவீல் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நல்லவராயே நான் வாழ வேண்டும் ஐயா. மாப்ள நீ என்ன இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி? 2 மாசத்துல கல்யாணத்தை வெஸ்ட் இவரு. சரி ஆனா உண்மையிலே பவர் இருந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்றது? அப்ப குட்டி வினோதா தான் தூக்கி ஆவணும். ஏய் இல்லடா. இல்ல பொதுவா தான் சொல்றேன். இப்போ நீ இவங்களையும் தூக்க முடியாது, அவனையும் தூக்க முடியாது, இவனையும் தூக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா இரு வில்லேஜர்னு இந்த செட்டிலே வில்லேஜர்னு ஒத்துக்கிட்டது குட்டிவின மட்டும் தான். அப்போ உங்களே தூக்கி இல்ல சொல்றேன். இது வாதத்தை நான் போய் சொல்ல முடியாது. அதுக்காக 5 பேருக்கு எப்படி பவர் வரும்? லவர் அதுதான் சொல்றேன். அத தான் கேக்குறேன் நானு. ஆனா அது நீ வில்லேஜர்னால நான் உள்ள கொல்ல. சரியா? இந்த ஷோ எனக்கு ஃபர்ஸ்ட். இப்போ ஏன் என் பக்கம் திருப்புறீங்க? இல்ல ஒரு நிமிஷம். போற பக்கத்துல போங்களே. அவர் திருப்புல நீதான். ஓகே மன்னிச்சிருங்க. கால்ல விழுறேன். நீ விட்டுருங்க. வெக்கமா இல்ல. இல்ல நான் உன் பக்கம் திருப்புல. அப்பல இருந்து உன் பக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட். உனக்கு இது ஃபர்ஸ்ட் கிடையாது. அவுட் ஆறது. உண்மையா வேலிடான பாயிண்ட். இதுதான் உள்ளலே பயங்கர வேலிடான பாயிண்ட். ஏய் இல்ல ஆனா ஜோக்ஸ் அபார்ட் ராஜ்குமார் செகண்ட் வோட்டிங் போட்டோம்டா. ஏய் ப்ளீஸ் ரா. உண்மையிலே ராஜ்குமார்னே எனக்கு கான்ஃபிடென்ட்டா தோணுது. மக்களே ராஜ்குமாருக்கு ஃபைனல் வோட்டிங். டேய் பவர் இருக்குன்றான்டா. ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டு. பவர் இருக்கு. பவர் உண்மையிலே இருக்கறவனா இருந்தா இன்னும் சொல்லி இருந்திருப்பான். செகண்ட் வோட்டிங்கே போட்டோம் நம்ம. அப்புறம் என்ன மெஜாரிட்டி? போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. வில்லேஜ் ஸ்லீப். காட்ஃபாதர் அண்ட் மாஃபியா வேக் அப். யாரை ரோட் பிளாக் பண்றீங்க? யாரை கில் பண்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை முடிக்கலாம் டாக்டர். போலீஸ் கண்ணை திறக்கலாம். யார் மேல டவுட்? போலீஸ் கண்ணை முடிக்கலாம். ராம்போ உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா? ராம்போ கண்ணை முடிக்கங்க. ராம்போ வில்லேஜ் வேக் அப். நம்ம ஊர்ல மறுபடியும் ஒரு சாவு விழுந்துருச்சு. ரொம்ப நன்றி. முதல் முறையா செத்தவனே அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறான். என்பி கூடவே சைஜு செத்துட்டார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. லவர்ஸ் தான். ஏன்னா பேர் சொல்றதுக்கு முன்னாடியே போய் எடுத்துட்டாரு. ஆமா லவர்ஸ். என்பி கரெக்ட்டா பேசிட்டு இருந்தான். என்பியை போட்டு தள்ளிட்டாங்க. இவன் பாவம் விட்டு அவனோட சவுண்ட வேற எது கேட்டிருக்கான். ஏய் நீ ஏன் பதற? நீ என்ன டேய் இப்ப சீரியஸா விளையாடுறா. இப்ப சீரியஸா விளையாடுறா. என்பி கூட தான் கொஞ்சம் கிளவரா விளையாடுனா. Thanks Lord. உன் பேச்ச கேட்டா ஊரே கொன்னுட்டு போக வேண்டியதா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சங்கீதா வந்து என்பி சொன்னாங்கடா. நான் இருக்கா நம்ம என்பி டிபெண்ட் பண்ண என்பி மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. விட்டுட்டோம். இப்ப பாத்து என்பி செத்து கிடக்குறான். அவங்களுக்கு புது ஆளு. அவங்களுக்கு தெரியாமல இருக்கலாம். எனக்கு சங்கீதா இல்ல குட்டி வேணும். ரெண்டு பேரும் டவுட் இருக்கு. இவ்வளவு ஏண்டா விவரமா சொல்லிட்டு இருக்கேன். குட்டினோன்றீங்க. இல்லடா வில்லேஜர். ஐயா விவரமா சொல்லும்போது தான் சந்தேகம் வருது. அண்ணே வில்லேஜர் நான் வில்லேஜர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் வலிக்குது. அப்படி ஏய் 10 மணி நேரம் இருப்ப எங்களுக்கு தெரியல சோல. நீங்க கெஸ்ட்ல கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏய் இன்னொன்னு انا வில்லேஜர். நான் வில்லேஜர். நான் சீரியஸாவே. அப்ப நீ தான் கில்லர். முடியல. எனக்கு என்பி மேல டவுட் இருந்தது. சோ என்ன மாதிரி யாரோ என்பி மேல டவுட் பண்ணி தான் என்பியே போட்டாங்க. ஓகே எனக்கு இப்ப ராஜ வெற்றி பிரபு நான் சொன்னது அதிர்ச்சி. ரெண்டு பேர் மேலயும் 100% டவுட். அதிர்ச்சி ஆவாதீங்க நீங்க தான். இல்ல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நான் வில்லேஜரா இது நான் வில்லேஜரா ஒருவேளை நான் சப்போர்ட் பண்ணேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு முதல் டவுட் அவர் மேல வந்துச்சு. செகண்ட் டவுட் அவர் மேல வந்துச்சு. உங்க மேலயும் டவுட் இருக்கு. ஆனா எனக்கு கிளாரிஃபை ஆகல. இன்னொன்னு யாரா வில்லேஜரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓபன் அப் பண்ணி பேசுங்க. ஆமா சோ தட் ஐடியா கிடைக்கும். எல்லாம் அமைதியாவே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தம்பி கரெக்ட்டா பாயிண்டா பேசுது இல்ல. ரிவ்யூஸ் எவ்வளவு டவுட்டா இருக்கு. இல்ல கேம்ல இருக்காரா? மாப்ள உன்னை கொல்லணும்ன்ற ஆசை இல்ல. நீ பேசணும்ன்ற ஆசை இல்ல. அண்ணா எனக்கு ரொம்ப நேரமா நம்ம கோட் லைஃப் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குண்ணே. ஏய் அவன்லாம் உயிரோட இருக்கான். ஏய் கெஸ்டா ஒரு ரெக்வெஸ்ட் சொல்றேன். ஏய் இரு நான் இன்னொரு ரெக்வெஸ்ட் சொல்றேன். கெஸ்ட்லாம் கிடையாது. நீ என்ன சிரிக்கிற? நீ சாவு.
அவர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி ஒரு காமெடி பண்ணா சிரிக்கதானப்பா செய்வாங்க. என்னப்பா காமெடி இல்ல, அது சீரியஸா தான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். எனக்கு யாரா கேர்ள்ஸ்ல யாரா ஒரு ஆள் மாஃபியாவா இருப்பாங்கன்னு தோணுது. சோ அதுக்காக சங்கீதா மேல நீங்க ரெண்டு பேருமே பேசி ராஜா அவ்வளவு நேரம் அதை சொல்லவே கிடையாது. நான் எப்ப ராஜாவை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சேனோ அவன் வேற வழியே இல்லாம கேர்ள்ஸ்ல இருந்து யாராவது ஒரு ஆளை தூக்குங்கன்னு சொல்றான். சங்கீதா அவர் உங்க மாதிரி அதிர்ச்சி அதெல்லாம் கிடையாது. நீங்க வர ஆரம்பத்துல இருந்து பேசிட்டீங்க, உங்க மேல அட்டென்ஷன் வரவே கூடாதுன்றதுக்காக. அதனால நீங்க தான் கண்டிப்பா யாருக்கோ பெரட்ன கடாயில தான் நம்ம வந்து ஊன்ட்டோமா. ஐ அம் ஒன்லி வில்லேஜஸ். ரொம்ப விவசாயி பண்ணா நீங்க தான் கன்ஃபார்ம். நானும் அதே விவசாயி தான். எனக்கு உங்க மேலயும் விவசாயில இப்படி வாய்ப்பே இல்ல. ஏய் வில்லேஜர்னா விவசாயி தான் இருக்கணும்டா. படிக்க யார சம்பந்தம் பண்ணாம. டேய் எனக்கு விஸ்வால அதிர்ச்சி மேல ஒரு டவுட் இருக்கு. அப்பையில இருந்து இருக்கு. டேய் சரி என்ன ஏன் பாதி என்ன ஏன் பதற? டவுட்னா சொன்னேன். ஏன் பதற? சொல்லுமா? யார் நீ? சொல்றேன். நீ யாருங்க? அதான் சொல்லிட்டு அதிர்ச்சி நிமிஷம் சொல்லு. சத்தியமா சொல்றேன். ஆல்ரெடி 2 போயிச்சு. டேஸ்டா அவன் என்னன்னு கூட தெரியல. இப்போ இது திருப்பியும் போச்சா வில்லேஜ் 2 பேர் மேல டவுட்னே. ஒன்னு ரிக்கி மேல, ஆமா. இன்னொன்னு விஸ்வா மேல. விஸ்வா மேல ஏன் டவுட்னா என்பி வந்து விஸ்வா ஒரு வாட்டி சொன்னான். அதுக்கு வந்து தலைவன் உடனே மாத்தனா அடுத்த ஆட்டமே இப்ப என்பி அவுட். சோ அதனால ஒரு டவுட். மாப்ள இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சுன்றத நாங்களே பார்த்தோம். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அதுக்கு ஏதாவது பேசு. அதுக்கு இல்லனே அதை எடுத்து பாயிண்டா சொல்றான். என்ன எவன்டா போலீஸ் இப்ப டம்மியா இருக்கான். போலீஸ் கண்டே பிடிக்க மாட்டான். அவன் எப்பறா அவன் போலீஸ் அவன் ஆக்குறாங்க. ரைசியா நீங்க தான் எப்பறா ஏட்டே கூட ஐயா டாக்டர் காப்பாத்துங்க ஐயா. ஏய் ஒரு நிமிஷம் இருக்கல உனக்கு பாரு உன்னை போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்துட்டாங்க. கட்டு பிடிக்க மாட்டான். ஒண்ணே சொல்ல என்னடா பண்ண நீ போலீஸா? ஏய் 2 பேரை செக் பண்ணிட்டேன்டா. ஒன்னு என்பி இன்னொரு விஸ்வா. ஒத்திட்டீங்க போலீஸ். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டேனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. பைத்தியம் ஆளு மூஞ்சி பாரு. இல்ல ஐயா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் இவ்வளவு கேவலமா நடிக்கிறாரு. அவர் அவர் போலீஸ் தான். அவர் இல்ல அவர் நடிக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. ராஜா யார் தெரியுமா? மித்துனு தான். மேபி இருக்கலாம். மித்துனு குட்டிவினோ. இல்ல இல்லாம குட்டிவினன்ற பேர் இல்லாம கொஞ்சம் பேச போராடிட்டு இருக்கேன் வில்லேஜ்க்கு. உன்னை நான் கொல்ல மாட்டேன். ஆனா உன்னை காப்பாத்துறதுக்காக அவர் கை தூக்குறாரா? யாராவது வில்லேஜர்னா வில்லேஜர்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களாப்பா? சொல்ல மாட்டாங்க. நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கேளு நீ ஏன் பேசாத? கேளு அவங்கள்ட்ட கேளு. 13 பேர் இருக்காங்க நம்மள 2 பேர் தவிர. அதுல அவங்களும் அமைதியா தான் இருக்காங்க. நீ தான் பேசுற. நீ வில்லேஜரா யாரா? இப்படி ஒரு வைஃப் உங்களுக்கு வரணும். நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வேணா குடு. நான் சாவுறேன். இது 1/2 மணி நேரத்துக்கு இந்த பாடி ஃபுல்லா வலிக்குது. வாழ்க்கை பூரா முடியாது சாமி. நீ சாவு. நான் போறேன். எனக்கு வேணாம். ஏய் சங்கீதா டவுட்டா இருக்கு. கொஞ்சம் போலாம். ஓகே போலாம். பாரு நீ சந்தேகப்படுறதே சரியில்லை. சங்கீதா ஃபர்ஸ்ட் வோட். மெஜாரிட்டி. ஆக்சுவலா இவங்க டீம்ல நான் ராஜாவையும் அதிர்ச்சியும் பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க ஆள் சேர்த்து கரெக்டா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி சங்கீதாக்கு கை தூக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பண்றாங்க. ராஜா அதிர்ச்சி அருண் 100% எனக்கு டவுட்டா இருக்கு. உங்ககிட்ட யார் டவுட்னு கேட்கல. நீங்க நான் வந்து வில்லேஜ்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்றேன். வேற என்ன பாயிண்ட்? அதிர்ச்சி இது உங்க பிளான் தான். ஆக்சுவலா எனக்கு ஆரம்பத்துல இருந்து உங்க மேலயும் ராஜா மேலயும் டவுட். நான் எப்படி என்பிஎஸ் சொன்னேன். ஆக்சுவலா என்பிஎஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் என்ன மாதிரியே என்பி மேல டவுட் பட்ட யாரோ ஒருத்தங்க என்பியை கில் பண்ணிருக்காங்க. முடிஞ்சிருச்சு என்பி கதை. இப்போ அதே மாதிரி ராஜாவும் அதிர்ச்சியும் தான் 100% இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அந்த சைடு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சைடே பேசுங்க. சங்கீதாக்கு செகண்ட் வோட்டிங். மெஜாரிட்டி. வில்லேஜ் ஸ்லீப். காட்ஃபாதர் அண்ட் மாஃபியா வேக் அப். யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கொல்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை துறங்களேன். யாரை காப்பாற்ற போறீங்க? கண்ணை முடிக்கலாம் டாக்டர். போலீஸ் கண்ணை துறக்கலாம். யார் மேல டவுட்டு? போலீஸ் கண்ணை முடிக்கலாம். ராம்போ உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா? ராம்போ கண்ணை முடிக்கங்க. ராம்போ வில்லேஜ் வேக் அப். யாரு சாவலையா? காட் சொல்லுவார். கொஞ்ச நாள் பொறு தலைவா. சரி இந்த தடவை நம்ம ஊர்ல யாரு செத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் சபதத்தின் இப்பா பாதி அவர்கள். சொன்னது இதுக்கு அப்புறம் யார் பண்ணா அவங்க இல்ல தலைவா. இல்ல மாஃபியாவா கூட இருந்திருக்கலாம்ல. கேம் விளையாண்டிருக்கலாம்ல. நான் போலீஸ்னு. இரு ஒரு நிமிஷம். இவன் லவ்வர். விவேக் போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் போலீஸா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு போலீஸ் இருக்க வேண்டியதே. டேய் அவன் கலக்கிட்டான்டா அவன். இப்ப தெரியுது இந்த தற்குறி பட்டி ஏன் இன்னும் தற்குறியா இருக்குன்னு. நீ இருக்கிறதுனால தான். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். காதுலயே வாங்காம அங்க இங்கன்னு கை காட்டி தேவலாம் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க எருமை மாடு. என்ன கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. நான் அமைதியா இருக்கிறவன் தான் வில்லேஜர். பேசுறவனா மாஃபியா. ராஜா போலானே. ராஜா போலாம் இல்லனா
ஏய் அதிர்ச்சி டேய் இங்க ஐயா ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் வோட்டிங் போலாம் ராஜா 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 சரி ஓகே ராஜா மெஜாரிட்டி டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகே நான் இவ்வளவு பேசாம இருந்ததுக்கு ரீசனே அதுதான். நான் இன் கேஸ் இல்ல இப்போ இந்த வாட்டி அவர் ராஜான்னு சொன்னோனே இன் கேஸ் நான் பேசியிருந்தா நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். see நான் வந்து வில்லேஜர், நம்ம வில்லேஜை காப்பாத்துறதுக்கான வேலிடான பாயிண்ட்ஸ் நிறையவே சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் இன்னொரு மேட்ரு, என்னை யாருமே லைக் சஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன அடுத்த செகண்ட் 1 2 3 அவரு ரிக்கி அப்புறம் அயாஸ் ப்ரோ 3 பேர் தூக்குனாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா இப்போ 1 2 3 4 அப்புறம் 5 யாருன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த கேங்ல தான் யாரோ இருக்கீங்க. ஸோ அதனால நான் வில்லேஜை காப்பாற்றணும்னா நீங்க 2வது ஓட்டிங் போறப்ப என்னை காப்பாத்துங்க. பாரா இனி கெஸ்டா வந்த ஒரு எபிசோட் எப்படி கத்து கிளவரா வச்சிருக்காரு. 2 சீசன் உட்கார்ற 2 சீசன் உட்கார்ந்திருக்க அவன் 4 சீசன் உட்காரான். ஒண்ணா தெளிவா பேசிருக்கீங்களா? சிரிக்கறடி இல்ல ஒரே நிமிஷம் இத நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் உங்களை சந்தேகப்பட்டது ரிக்கி தான் சந்தேகப்பட்டான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விஷ்வாவை தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இவரு செக் பண்ணிட்டு வில்லேஜர் அப்படினு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒரு சேஞ்சுக்காக இவன் இப்போ இருக்கானா இல்லையான்றது எனக்கு தெரியல. இவ்வளவு கேம் இவன் விளையாடவும் இல்ல, இவன் வச்சு எதுவும் பிரயோஜனம் இல்ல. சோ இவனை கூட இல்ல அவன் வில்லேஜர் தான். இல்ல நான் என்னை தூக்குனாலும் எனக்கு தூக்க ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற அவர் வில்லேஜர்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் எப்படின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு இல்ல போலீஸ் செக் பண்ணி ஐயாசனா போன இவரு போலீஸ் சொன்னானே. இவரு செக் பண்ணி பார்த்துட்டு அவரு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லலாமா? இல்ல அவன் பொதுவாவே சொன்னானே. 2 பேரும் செக் பண்ணி சொன்னானே. பொதுவாவே சொன்னானே அவன். எனக்கு தீனாவ லைட்டா சந்தேகம் வந்துடா. சரி எனக்கு தீனாவ டவுட் லைட்டா சந்தேகத்துக்குலாம் நான் ஆள முடியாது. ஹெவியா கரெக்ட்டா பாயிண்ட் இருந்தா சொல்லு. பாயிண்ட் என்ன சொல்லு. அண்ணா வில்லேஜர்னு தெரிஞ்சும் போட பாக்குறானா ராஜா மேல சந்தேகம் இருக்குனே. நான் என்னோட பாயிண்ட் வச்சு அதான் ப்ரோ நீங்க கவுண்ட குறைக்கிறதுக்காக அவர் வந்து போலீஸ் சொல்றப்போ எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் போலீஸ் அப்படினு கவுண்ட்லாம் சொல்றப்போ விஷயம் சொல்லியாச்சு. நீங்க அவர் ஆமா வில்லேஜர் அப்படினு தெரிஞ்சுமே அவர் நீங்க குறைக்கிறீங்க. கவுண்ட குறைக்க நீங்க பிளான் பண்ணலாம். சும்மா தேவையில்லாம பிச்சு கூட சௌந்தர்யா மேல ஏன் டவுட் யாருக்குமே வர மாட்டேங்குது. யாருமே ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்க. வண்டல்ல என்ட சவுண்ட் உனக்கு என்ன இருக்கு? எனக்கு குட்டி வீணா மேல சந்தேகமா இருக்கு. அது இல்லாம வேற ஏதாவது பவர் இருக்கா? உனக்கு என்ன பவர் இருக்கு? ஏய் எனக்கு ஒரு பவர் இருக்கு. அதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஏய் ஷோவே முடிய பிப்பி எல்லாம் பவர் இருக்கவங்க ஏதாவது ஒன்னு சொல்லி இது பண்ணா அத்தி பிடிக்காம செத்துட்டு இருக்க பவர் இருக்க சொல்ல மாட்டேன்றா. இது தற்குறி பட்டி. ஐயோ நீ எதனா எசுக்கு புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. சரி ராஜாக்கு போவான். தூக்கு நீங்க கை தூக்குங்க. அவன் தான் அவ்வளவு தெளிவா பேச. ராஜாக்கு தூக்கு கைய தூக்குறேன். நான் மாஃபியான்றதுக்கான வேல்யூ என்ன? நான் வில்லேஜர் கவுண்ட் நீங்க தான குறைக்க பாக்குறீங்க. ஆப்வியஸ்லி நான் வில்லேஜர், நான் மாஃபியாவோட கவுண்ட் குறைக்க தான் பாப்பேன். நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா தீனானே ஒரு மேட்டர் நான் என்ன சொல்றானா, டாக்டர் வந்து போலீஸ் அவனே சொல்ல அவனே சொல்ல. போலீஸ் வந்து செக் பண்ணா விஸ்வா செக் பண்ணிட்டு அவன் செக் பண்ணிட்டு அவன் இல்லன்னு சொல்லிட்டான். ஆனா ராஜா வந்து என்ன பேசுற நீ உன்னை காப்பாத்து வெச்சாம்பாரு அப்ப எனக்கு ஒரு ஆயசன நீங்க மாஃபியா இல்லனா நார்மலா பேசுவீங்க. மாஃபியா இருந்தா இந்த மாதிரி தான் இருப்பீங்க. நீங்க ஒரு ரியாக்ட் இப்ப இவ்வளவு நடந்துருச்சு. இப்போ எது வரவே மாட்டீங்க அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீ மாஃபியா தானே நீங்க? அப்படி கிடையாது. சைலண்ட் கேம் விளையாடுறீங்க. அண்ணா ஒரு ரவுண்ட் டைரக்டா போய் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க வந்து சொல்லவே மாட்டீங்க கரெக்ட்டா. இவர கை தூக்குங்க. குட்டி வீணா கை தலைவா நான் ஒண்ணும் சொல்ல. குட்டி வீணா ஃபர்ஸ்ட் வோட்டிங் மெஜாரிட்டி. இவங்க மட்டும் கில்லரா இல்லனா என்ன செருப்பால அடிங்க. சரிங்க. அவசரப்பட்டு வாயை விட்டுட்டியே. ஆனா நான் வில்லேஜரா இருந்தா என்ன பண்ணலாம்ன்றது நீ போறத சொல்லிடு. நீ வில்லேஜரா இருந்தா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா நீ கில்லரா இருந்தா நான் என்ன சொன்னாலும் நீ கேக்குறியா? சரி கேக்குறேன். ஏய் கேக்குறேன் எழுதுடா. ஏய் கை தூக்கு. கை தூக்கு. கை இது சத்தியம். ஆனா இது சத்தியம். நான் வில்லேஜரா மட்டும் இருந்தா என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்ப நான் சீரியஸா சொல்லிடுறேன். ஆனா நான் சொல்லு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கவுண்ட் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடுல இருந்தா மாஃபியா இங்கிட்டு போயிட்டு இருக்கு. இங்க இவனையும் சேஜுவையும் கொண்டாங்க. ஒண்ணு ஆமா வில்லேஜர்ஸ்லாம் கொன்ட்டீங்க எல்லாம். பேச கூடாது. நான் காட் வாய்ஸ் கேட்டியா இல்லையா? பார் அங்க கிடைக்காத வாய்ப்பை இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாஃபியா கொண்டிருக்காங்க, விவேக்கையும் கொண்டிருக்காங்க. எனக்கு உண்மையே புரியல. இந்த சைடுல மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம யாருமே நாமினேட் பண்ணவே இல்லை. அந்த சைடு ஓகேவா ஷஃபுல்ல தான் போயிருக்கு ஒண்ணு. அதே மாதிரி விஸ்வாவை வந்து அவன் சொன்னதுக்கு அப்புறம் விஸ்வாவுக்கு வந்து அவன் சொன்னான் நம்ம வில்லேஜர் சொன்னதுக்கு அப்புறம் ராஜா வந்து விஸ்வா நாமினேட் பண்ணான். நீங்க சொன்ன மாதிரி விஸ்வா காட் ஃபாதரா இருக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வோட்டிங் குட்டி வினோ. ஆக்சுவலா நான் நம்பலாம் நினைச்சேன். ஆனா வேலிடா எதுவுமே எனக்கு தெரியல அவர்கிட்ட. வேலிடா தெரியலடா. குட்டிவினோத்து ஆர்ஐபி. உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. வெளிய ரெண்டு வேடிக்கை பாக்குறடா அறிவு கெட்டவனே. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாவும் காட்ஃபாதரும் மட்டும் கண்ண தரங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கொல்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ண முடிக்கலாம். டாக்டர் கண்ண தரங்களேன். யாரை காப்பாத்த போறீங்க? கண்ண முடிக்கலாம் டாக்டர். போலீஸ் கண்ண தரக்கலாம். யார் மேல டவுட்? போலீஸ் கண்ண முடிக்கலாம். ராம்போ உங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். அப்ப நீ நல்லவனா? நம்ம ஊர்ல இப்ப ஒரு இலை விழுந்துருச்சு. எத்தனையோ முறை பல பேத்த காப்பாத்த முயன்று பல பேத்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம தம்பி தீனா செத்துட்டா.
தீனா மட்டும் தனியா சாகல, கூடயே ஒருத்தரை கூட்டு போயிருக்கிறார். அதான் எனக்கு தெரியும். யாரு? ராஜா வெற்றி பிரபுவும் செத்துட்டார். எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கொண்டகடல முக்கா நீதானே தெரிஞ்சுச்சா கன்ஃபார்ம் மூக்க பத்தி நம்ம பேசலாம். பாக்கி யாரு இருக்கான்னு பாக்குறீங்க. சரி 1 2 3 4 5 6 6ல இப்ப 4 மாஃபியா இருக்கா? நான் அயாசன போலாம். டேய் ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? என்னடா இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டீங்க. யார சந்தேகப்படுறது இப்போ? அதிர்ச்சி ஒண்ணு சந்தேகப்படல இப்போ. சவுண்ட் சீரியஸா ஜோக் நீ ரொம்ப சொதிப்பிட்ட. அவன் பாவம் நல்ல பையனா இருந்திருக்கான். அவனை தூக்கிட்ட நீ. சீரியஸா வளான சவுண்ட் இப்போ. நான் அயாசன போலாம். நான் ரொம்ப சைலண்டா. ஏய் ரிக்கிடா. ரிக்கி மாஃபியாடா. சரி ரிக்கி டவுட் இருக்கா? சத்தியமா ரிக்கி ஃபர்ஸ்ட் வோட்டிங் ஃபர்ஸ்ட். நான் இல்ல ரிக்கி. மக்களே ரிக்கி ஃபர்ஸ்ட் வோட்டிங். இருங்க நான் சொல்றேன். நான் வந்து ராம்போ ராஜாவை நான் தான் போட்டேன். அப்படியா? என்னடா அவள தெளிவா சொல்ல வில்லேஜர். எனக்கு சந்தேகம் இருக்கு. வாதாடினா வாதாடிட்டே இருக்கான். சரி நைட் போட்றோம் முடிவு பண்ணி போட்டேன். ஏய் பைத்தகரா. வாதாடி டைம் வேஸ்ட் பண்ணல. போட்டல. இப்போ அடுத்த ரவுண்ட் இங்க பாரு. ஏன் முடிஞ்சோனே நான் வில்லேஜ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. எனக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு. ரொம்ப சந்தேகம் இருக்கு. எனக்கு இவர் மேல சந்தேகம். எனக்கு அதிர்ச்சி மேல இருக்கு. அப்ப இது ரெண்டு பேரும் நான் சத்தியமா. டேய் நான் உண்மையிலே வில்லேஜர். இல்ல மாறறாங்க. உடனே மாறறாங்க தம்பி. இல்ல அண்ணன் நம்பலாம். எனக்கு அதிர்ச்சி. ஏய் சவுண்ட் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். அவன் வந்து வில்லேஜர்னு தெரிஞ்சிச்சுனே. நீங்க அப்பையில இருந்தே அவனை சொல்லிட்டு இருக்கீங்க. வில்லேஜரா? இது இல்லாம தீனானாவே தூக்கி இருக்கு. டேய் அப்ப நான் கடையறா. சத்தியமா வில்லேஜ். ஏய் தம்பி அப்ப அயாசனா இதுதான். ஒண்ண வந்த உடனே இங்க வருவியா டேய்? டேய் ஒரே ஒரு அண்ணன் நம்பு. கரெக்ட்டா டீல் பண்ண தம்பி புரிஞ்சுக்க. கடிவில யாரா சொல்லுங்க நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அயாசனா மிதுன். நான் வந்து இப்போ இவனை நான் நம்பர்லாம் இல்ல. நான் உண்மையிலே வில்லேஜர். நான் ஸ்டார்ட் நல்லா போராடிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் அறிவு யாருக்கு இருக்குன்னு பேசிட்டீங்க. டேய் ஒரு மாஸ்க் போறதுக்கு அப்புறம் காடி அவ்வளவு மாதிரி எனக்கு என்பி இவர் மேல அதிர்ச்சி மேல ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வேணா போலாம். அயாசனா ஃபர்ஸ்ட் வோட்டிங் வேணா போலாம். மிதுன் போலாம். சரி பவர் இருக்கு. everybody. மக்களே மிதுன் ஃபர்ஸ்ட் வோட். அண்ணா தூக்குங்கண்ணா. ஏய் தெரியும்டா அவன் சொல்லிருக்கான்டா. என்னது மாஃபியான்டா? ஏய் பவர் இருக்கு சொல்லிட்டாடா. இருடா சொன்னா கேளுடா. பவர் இருக்குனே பவர் இருக்கு. சரி இப்போ சொல்லு. இப்போ நான் டாக்டர் இவரை ஹீல் பண்றப்ப எனக்கு ரோல் பிளாக் பண்ணிருந்தாங்க. ஹீல்னா புரியல. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தி. இவரை வந்து போன ஆட்டம் இது பண்றப்ப எனக்கு ரோல் பிளாக் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தான் பண்ணேன். இவர் போலீஸ்னு தெரிஞ்ச ஆட்டம் நான் இவருக்கு பண்ணேன். அண்ணா டாக்டர் இவருன்னு நினைச்சேன். தம்பி அப்ப சத்தியமா நான் வில்லேஜர் தான்டா. இவன் அயாசனா தான்டா. டேய் நம்புடா. உண்மையில அயாசனா தான்டா. நம்புடா. வேற சப்போர்ட் பண்ணிக்கறாங்க. அதிர்ச்சி போ. சவுண்ட் அதிர்ச்சி போலாம். அதிர்ச்சி. ஏய் மாஃபியா இத்தனை இருந்திருந்தா இன்னும் அவுட் ஆயிருப்போம்டா நம்ம. இன்னும் அவங்க போதே எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்ன அதிர்ச்சி ஒருத்தன் தான்டா முடிஞ்சிரும்டா ஆட்டம். ஏய் கை தூக்கு. என்ன மாஃபியா தூக்க மாட்டீங்கல்ல? மெஜாரிட்டி அதிர்ச்சி போய் சாவு. போ. டேய் எலவடுத்தவனே. சத்தியமா சொல்றேன்டா. சரி நான் நம்புறேன் உங்களை. ஏன்டா பண்ணாதீங்க. நீ என்ன நம்பு. நான் ஏன் இவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து நீ சொல்றதா பண்ணிட்டு இருக்கேன். நான் எதை இடக்க முடக்க எதுவும் பண்ணவே இல்ல. நான் தெளிவா சொல்ற வில்லேஜர் தான். அயாசன ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா? அயாசன. ஏய் தம்பி ஒரு நிமிஷம். நான் எது சொன்னாலும் வரவே மாட்டான். எனக்கு இவன் நான் 15 நிமிஷம் என்னென்ன மாடலேஷன் கூப்பிடுறேன் வரவே மாட்டான். அவனே ஏன்டா கூப்பிடுற? ஏய் ஆய முறா. பேசிக் நான் இதுனே. இவன் வந்து ராம்போ. நான் டாக்டர். அவன் வந்து இன்னசென்ட்னு சொல்லியாச்சு. இவன் என்னடா? அப்ப ஏன்னா நான் இவ்வளவு கெஞ்சின அவருக்கு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறானோ அவர் எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. நான் வீடியோ பேசுறேன். ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. என்னடா லாஜிக் இது? லாஜிக்கே புரியல. அவர் மூஞ்சா. ஒரு மனுஷன் எவ்வளவுதான்யா கஷ்டப்படுறது முடியலடா. ஃபைனல் அவுட் அதிர்ச்சி. தூக்க மாட்டாரு. அது ஒரு மாஃபியா அடுத்தது. அதிர்ச்சி நீ நாட்டை காப்பாத்துற அளவுக்கு தியாகி கிடையாது. இவ்ளோ போராடாத. யார் சொன்னார செத்துட்டனே? இருங்க பாய். அட தற்குறிகளா. அதிர்ச்சி செத்துட்டான். வில்லேஜர்ஸ் தோத்துட்டீங்க. மாஃபியா ஜெயிச்சிருச்சுடா. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருந்தது. ஏன்னா மாஃபியா கவுண்ட் ஆரம்பத்திலேயே மலமலன்னு சரிஞ்சிருந்தாலும் வில்லேஜர்ஸ் உங்க ஆர்வத்தினால நீங்களே தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சு செத்துட்டீங்க. அதனால மாஃபியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க வெற்றியை அந்த புதையலை எடுத்து கொண்டாடலாம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நம்ம விளையாடும் போது சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நோட் பண்ணீங்களா? குட்டி வினு மட்டும் மாஃபியாவா இருந்தா சத்தம் இல்லாத தனிமை கேட்டே. எந்திரி வா அப்புறம் சாப்பிடு. சோறு ஒரு கேடு. வெள்ளன்பு. ஏய் இது ஆம்பளை செருப்பா இருக்கேடா. ஓகே நீ
வந்து இப்ப நான் கடவுள் ஆரியா மாதிரி போய் நில்லு. தலைகீழ போய் நில்லு. கமான் குட்டி கமான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அண்ணா இனிமேல் உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா விஸ்வாமித்ரன், சௌந்தர்யா, ரிக்கி. இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.